நம்ம சின்னம்பேடு முருகர் கோவிலுக்கும் நம்ம கோயம்பேடு இருக்கு இல்லையா, அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அது நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இங்கே என்னென்னா, இங்கே லவகுசர்கள் ராமரோட போரிடலை. இங்கே ராமர் அஸ்வமேத யாகத்துக்காக அனுப்பின குதிரையை அங்கே விளையாடிட்டு இருந்த லவகுசர்கள் அவர் ராமர் மேலே இந்த கோபத்தினால பிடிச்சி வச்சிடுறாங்க. அதை தேடிட்டு வந்த லக்ஷ்மணனும் அவர் கூட வந்த போர் படைகள் கூடனும் தான் லவகுசர்கள் போர் புரிஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சிடுறாங்க. அவங்களுடைய வெற்றியையும் வீர தீர செயலையும் குறிப்பிடும் விதமாக தான் அந்த ஊருக்கு லவகுசர்கள், அதாவது சிறுவர்கள் புரி அப்படின்னு பேர், சிறுவாபுரி அப்படின்னு மாறிடுச்சு. அதே போல் இளையவர்கள் ஊர் அப்படின்றத சின்னம்பேடு, அதாவது பேடுன்னா ஊர் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சின்னம்பேடு அப்படின்னு. இந்த இடத்துக்கான வரலாறு இதுதான். இப்படி தான் இந்த வரலாறு. இங்கே முருகப்பெருமான் எப்படி கோவில் கொண்டாரு, இங்கே ஏன் இந்த முருகர் பெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கே முருகப்பெருமானுடைய தீவிர பக்தை இருந்தாங்க. அவங்க எதனால் இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.